வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்று ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ள உங்களை வரவேற்கிறேன். நீர் பயன்பாடு மற்றும் நீர் சுழற்சி பற்றிய நமது புரிதலை மீண்டும் பார்ப்போம். வாழ்க்கைக்கு தண்ணீர் இன்றியமையாதது. குளிப்பதற்கும், சமைப்பதற்கும், துணி துவைப்பதற்கும், பாத்திரங்களை கழுவி சுத்தம் செய்வதற்கும் என பல்வேறு அன்றாட நடவடிக்கைகளுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. பூமியின் 2/3 பங்கு நீரால் சூழப்பட்டுள்ளது. நமது உடலிலும் தோராயமாக 70% தண்ணீர் உள்ளது. குளங்கள், ஏரிகள், ஆறுகள், பெருங்கடல்கள் மற்றும் கிணறுகள் போன்றவற்றிலிருந்து நாம் தண்ணீரை பெறுகிறோம். இந்த நீர்நிலைகளில் மழை நீர் நிரம்பியுள்ளது. நீராவி ஆவியாதல் மற்றும் ஆவியோ ஈர்ப்பு மூலம் காற்றில் நுழைகிறது. கடலுக்கும் நிலத்துக்கும் இடையே உள்ள நீரின் சுழற்சியே நீர் சுழற்சி எனப்படும். காட்சி 2. சில கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சிக்க முடியுமா? கனமழை பெய்தால் என்ன ஆகும்? கனமழையால் சாலைகள் மற்றும் வீடுகள் நனைவதை பார்த்திருக்கிறீர்களா? கனமழை நாட்களில் பள்ளிகள் மூடப்பட்டது நினைவிருக்கிறதா? ஆம், கனமழையால் சாலைகள் தடைபடலாம். வடிகால்களில் இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். வீடுகள் மற்றும் கால்வாய்களில் வெள்ளம் கூட ஏற்படலாம். பல மாதங்கள் அல்லது வருடங்கள் கூட போதுமான மழை பெய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? எனவே மேலே உள்ள கேள்விக்கான பதில்களை கண்டுபிடிக்க நீங்கள் தயாரா? 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் நம் வாழ்வில் தண்ணீர் என்ற பாடப்பகுதியில் இருந்து வறட்சி, வெள்ளம் மற்றும் தண்ணீர் வீணாகும் தலைப்பின் மூலம் இந்த பதில்களை ஆராய்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், கனமழை எப்படி வெள்ளத்தை உண்டாக்கும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நீண்ட காலமாக மழை இல்லாமல் வறட்சி எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை அறிவீர்கள். தண்ணீர் வீணாவதை தவிர்க்கவும் தண்ணீரை சேமிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முற்படுவீர்கள். முக்கிய வார்த்தைகள்: பருவமழை, வெள்ளம், வறட்சி, பயிர் வயல்கள், தீவனம், தண்ணீர் பஞ்சம், பாதுகாப்பு. இந்த தலைப்பில் கருத்து வரைபடத்தை இங்கே பார்க்கலாம். மழை பொழியும் நேரம், காலம் மற்றும் அளவு ஆகியவை இடத்திற்கு இடம் மாறுபடும். உலகின் சில பகுதிகளில் ஆண்டு முழுவதும் மழை பெய்யும். மற்ற பகுதிகளில் சில நாட்களுக்கு மட்டுமே மழை பெய்யும். நம் நாட்டில் பருவமழை காலத்தில்தான் அதிக மழை பெய்யும். மழை நிவாரணம் தருகிறது. குறிப்பாக வெப்பமான கோடை நாட்களுக்கு பிறகு பல பயிர்களின் விதைப்பு பருவமழையின் வருகையை பொறுத்தது. இருப்பினும் அதிக மழை பொழிவு பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். பலத்த மழை பெய்தால் ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்களின் நீர்மட்டம் உயரும். இந்த நீர் பின்னர் பெரிய பகுதிகளில் பரவி வெள்ளம் ஏற்படலாம். பயிர் வயல்களும் காடுகளும் கிராமங்களும் மற்றும் நகரங்களும் நீரில் மூழ்கலாம்.
நம் நாட்டில் வெள்ளம் பொதுவாக பயிர்கள், கால்நடைகள், சொத்துகள் மற்றும் மனித உயிர்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறது. வெள்ளத்தின் போது நீர்வாழ் விலங்குகளும் அடித்து செல்லப்பட்டு தண்ணீர் குறையும் போது அடிக்கடி நிலத்தில் சிக்கி அவை மரணத்திற்கு வழிவகுக்கும். கூடுதலான மழை மண்ணில் வாழும் விலங்குகளை பாதிக்கிறது. அதிக மழை எப்படி வெள்ளத்திற்கு வழிவகுக்கும் என்பதை சுருக்கமாக பார்த்தோம். இப்போது பல ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை என்றால் என்ன ஆகும்? இதனால் என்ன நிலைமைகள் விளைகின்றன? ஒரு பகுதியில் ஒரு வருடம் அல்லது அதற்கும் மேலாக மழை பெய்யவில்லை என்றால் மண் ஆவியாதல் மற்றும் ஆவியுயிர்ப்பு மூலம் தண்ணீரை இழக்கும். மீண்டும் நிரப்ப மழை இல்லாமல் மண் வறண்டு போகும். இப்பகுதியில் உள்ள குளங்கள் மற்றும் கிணறுகளில் நீர்மட்டம் குறைந்து சில வறண்டு போகலாம். நிலத்தடி நீரும் பற்றாக்குறையாகி வறட்சிக்கு வழிவகுக்கும். வறட்சியில் உணவு மற்றும் தீவனம் கிடைப்பது கடினம். இப்பிரதேசங்களில் வாழும் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். போதிய தீவனம் இல்லாமல் கால்நடைகள் இறக்க நேரிடும். அவர்களால் பயிர்களை வளர்க்க முடியாது. வயல்களும் வறண்டு போகின்றன. விவசாயம் இல்லாமல் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழக்கின்றனர். கிராமங்களில் உள்ள பணக்கார விவசாயிகள் கூலி வேலை செய்ய நகரங்களுக்கும் இடம் பெயர வேண்டியிருக்கும். ஒட்டுமொத்த கிராம பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. பூமியில் கிடைக்கும் தண்ணீரில் ஒரு சிறிய பகுதியே தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் பயன்படுத்த ஏற்றது. பெரும்பாலான நீர் பெருங்கடல்களில் காணப்படுகிறது. இது உப்பு மற்றும் நேரடியாக குடிக்க, விவசாயம் அல்லது தொழில்துறை நோக்கங்களுக்காக பயன்படுத்த முடியாது. நிலத்தடி நீர் பயன்படுத்தக்கூடிய நீரின் முக்கிய ஆதாரமாகும். ஆனால் அதன் அளவு வேகமாக குறைவதால் கிடைக்காமல் போகலாம். நிலத்தடி நீரை அதிகமாக எடுப்பதால் தண்ணீர் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கிறது. பூமியில் உள்ள மொத்த நீரின் அளவு அப்படியே இருந்தாலும் மனித பயன்பாட்டிற்கு கிடைக்கும் நீர் மிகவும் குறைவாகவே உள்ளது. அதிகப்படியான பயன்பாடு, மாசுபாடு மற்றும் விரயம் ஆகியவை இந்த வரையறுக்கப்பட்ட விநியோகம் அல்லது தண்ணீர் பற்றாக்குறையை ஏற்படுத்துகின்றன. உலக மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தண்ணீரின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பல நகரங்களில் நீண்ட வரிசையில் நின்று தண்ணீர் பிடித்து சேமிப்பது வழக்கம். மேலும் உணவு உற்பத்திக்கும் தொழிற்சாலைகளுக்கும் அதிக தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. இந்த காரணிகள் உலகின் பல பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கிறது. அதனால்தான் தண்ணீரை கவனமாக பயன்படுத்துவதும் வீணாவதை தவிர்ப்பதும் மிகவும் முக்கியம். எதிர்காலத்தில் அனைவருக்கும் போதுமான அளவு தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்ய தண்ணீரை சேமிப்பது மிகவும் முக்கியமானது. இது வெள்ளம், வறட்சி மற்றும் தண்ணீரை சேமிப்பதன் மூலம் தண்ணீர் வீணாவதை தடுப்பதின் முக்கியத்துவம் பற்றியது. அடுத்த காணொளியில் மழை மற்றும் மழைநீர் சேகரிப்பு பற்றி விவாதிப்போம். அதுவரை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிக மழை வெள்ளத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் அது நீண்ட காலத்திற்கு இல்லாதது வறட்சியை ஏற்படலாம்.
வறட்சி மற்றும் வெள்ளம் மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது. வறட்சி விவசாயத்தை கடுமையாக பாதிக்கிறது. வெள்ளம் பல விலங்குகளின் உயிரிழப்பு மற்றும் சொத்துக்களை சேதப்படுத்தும். தொடர்ந்து தண்ணீர் கிடைக்காததால் தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது. பூமியில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரின் அளவு குறைவாக இருப்பதால் அதை கவனமாக பயன்படுத்த வேண்டும்.